தேவன் வல்லவராய் ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போது அவருடைய வல்லமை அந்த மனிதனுக்குள்ளாக செயல்படும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட கிராம பகுதியிலே ஒரு சிறு வீட்டு கூட்டத்திற்காக சென்றிருந்தேன். அந்த வீட்டு கூட்டம் முடிந்த உடனே ஒரு 5 பேர் பக்கத்து தெருவிலிருந்து ஓடி வந்தார்கள். இந்த போதகரை எங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியுமா? ஒரு சிறு குழந்தை கிட்டத்தட்ட காலையிலேருந்து தூங்கிட்டே தான் இருக்கு, அழல, கண்ணை திறந்து பார்க்கல, இந்த போதகர் வந்து ஜெபிக்க வேண்டும். எனக்கு ஏதோ சாதாரண ஒரு விஷயம் என்று சொல்லி நான் நினைத்து அங்கே ஓடினேன். அது காலையிலேருந்து எப்படி ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி. அப்ப அந்த வீட்டிற்குள்ளாக சென்ற பிறகு அந்த தாயார் தன்னுடைய கரங்கள்ல அழுது கொண்டே அந்த குழந்தைய வச்சிருக்கிறாங்க, டாக்டர்கிட்ட போவாம. எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அவர்கள் அந்த குழந்தைக்காக ஜெபிக்கலாம். அந்த குழந்தைய பார்க்கிறேன், கண் மூடப்பட்டு இருக்கிறது, மூச்சு இருக்கிற மாதிரி தெரியல. குழந்தையுடைய உடல்ல கையை வச்சு பார்க்கிறேன், அங்கே எந்த ஒரு இதய துடிப்பும் இல்ல, உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. அவங்களுடைய கூட இருந்த ஒரு வயதான தாயாரை பார்க்கிறேன், அது வஞ்சகமாய், இது செத்தது அந்த அம்மாவுக்கு தெரியும், இது பெண் குழந்தையா இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, இவ்வளவுதான். அவர்கள் வஞ்சகமாய் நின்று கொண்டு இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். இது மரித்து போயிடுச்சு என்பதை யாரும் உணராதபடிக்கு அப்படியே இருக்கிறார். உடனே நான் அந்த குழந்தை மேல கையை வைக்கும் பொழுது எனக்கு தெரியும், ஆண்டவரே, இந்த குழந்தையானது மரித்து போய்விட்டது. நான் என் இருதயத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இதை கர்த்தராகிய தேவன் நீர்தான் இப்பொழுது எழுப்ப வேண்டும். காரணம், எனக்குள்ளாய் இருக்கிறவர் வல்லவர், எனக்குள்ளாய் இருக்கிறவர் வல்லவர். அந்த குழந்தை மீது கையை வைத்து, இயேசுவே, ஒரு புது ஜீவனை கொடுப்பீராக. வேற எதுவும் நான் ஜெபிக்கல, ஒரு புது ஜீவனை கொடுப்பீராக, அவ்வளவுதான். அதோடைய வயிற்றில கையை வைத்து ஜெபித்த அடுத்த நிமிடத்துல இம்மிடியேட்டா ஒரு மோஷன் போச்சு. மோஷன் சவுண்ட் கேட்டது, மோஷன் போச்சு. போன பிறகு வீச்சுன்னு அந்த குழந்தை அழுதுச்சு, கண்ணை துறக்க ஆரம்பிச்சுது. ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற தேவன் அவர் வல்லவர். அந்த வல்லவர் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது அவர் வல்லமையான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த வல்லவர் கிரியை செய்ய வேண்டும்.